அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கே பூங்குடி, ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், டைரக்டர், சென்டர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், எஸ்ஆர் யூனிவர்சிட்டி, வரங்கல். இன்றைய பதிவு கல்லணையை பற்றியதாகும். இந்த கல்லணை 2000 ஆண்டுகளாக நீடித்து நிற்கிறது. இதுவே இந்த கல்லணையின் அதிசயம் மற்றும் ரகசியமாக கருதப்படுகிறது. சிமெண்ட் இல்லாமல் கட்டப்பட்ட அணை உலகை ஆச்சரியப்படுத்திய தமிழர்களின் பொறியியல் சான்றிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இது சாதாரண அணை இல்லை. இது 2000 ஆண்டுகளை தாண்டியும் இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கிறது. அணையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் டிஎம்சி என்றால் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். டிஎம்சி என்பது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் என்பதாகும். அதாவது 28.3 பில்லியன் லிட்டர் நீர். ஒரு டிஎம்சி என்பது 1000 மில்லியன் கன அடி நீர் அளவு. ஒரு கியூபிக் ஃபீட் என்பது ஒரு அடிக்கு ஒரு அடி, அதாவது ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம் அண்ட் ஒரு அடி உயரம் கொண்ட ஒரு பாத்திரத்தில் நாம் தண்ணீரை பிடித்து வைத்தால் அதற்கு ஒரு கியூபிக் ஃபீட் என்று அர்த்தம். அவ்வாறு 10 லட்சம் கன அடி இருந்தால் அது 1 மில்லியன் கன அடி என்று அர்த்தம். அப்படியே 100 கோடி இருந்தால் அதற்கு பெயர் தான் டிஎம்சி. சோ ஒரு டிஎம்சி என்பது 1000 கோடி கன அடி நீர். அந்த 1000 கோடி கன அடி நீர் என்பது ஒரு டிஎம்சி என்றால் அணையின் கொள்ளளவு டிஎம்சி என்ற அளவாலே அளக்கப்படுகின்றது. இது நீரை அளப்பதற்கான ஒரு குறியீடாக இருக்கிறது. பெரிய அளவிலான நீரை அளக்க பயன்படுகிறது. இந்தியாவில் டிஎம்சி என்பதை அணைகளில் உள்ள நீரின் கொள்ளளவை அளக்க பயன்படுகிறது. விவசாயத்திலும் இதன் பயன்பாடு முக்கியமாக கருதப்படுகிறது. அணைகளின் நீர்த்தேக்கங்களின் நீரை அளப்பதற்கும் காவிரி மற்றும் மற்ற நதிகளில் உள்ள நீர் விநியோகத்தை கணக்கிடுவதற்கும் 2 மாநிலங்களுக்கு இடையேயான தண்ணீரை எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதற்கு ஒரு அளவீடாகவும் இந்த டிஎம்சி பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக தமிழ்நாடு கேரளாவுக்கு இடையே, தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு இடையே, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவுக்கு இடையே, தெலுங்கானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையே, இவ்வாறாக ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு ஆற்று நீரானது செல்கிறது. அதை முறைப்படுத்தி டிஎம்சி முறையில் கணக்கிட்டு ஒவ்வொரு பீரியடுக்கும் எவ்வளவு டிஎம்சி எந்த மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதை அளப்பதற்கு இது பயன்படுகிறது. 2 முக்கியமான அணைகளை பற்றி முதலில் பார்க்கலாம். ஒன்று மேட்டூர் அணை ஆகும். மேட்டூர் அணை தமிழ்நாட்டில் சேலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. காவிரி நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறது. இதன் மற்றொரு பெயர் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்பதாகும். இதன் கொள்ளளவு 93.4 டிஎம்சி. அதாவது இது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நீர்த்தேக்கம். காவிரி டெல்டா விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. குடிநீருக்கும் பாசனத்திற்குமாக இதன் பயன்பாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இது 1924ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து 1934ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டு முதலில் பாசனத்திற்காக இந்த மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டது. இது மாதிரி அணைகளுக்கு ஆயுட்காலம் என்பது 75 வருடங்களே ஆகும். 75 வருடங்களுக்கு பிறகு அல்லது 100 வருடங்களுக்கு பிறகாவது இந்த அணையை முழுவதுமாக இடித்துவிட்டு நாம் வேறு அணை கட்டியிருக்க வேண்டும். ஆனால் இன்றளவும் இந்த அணையினுடைய உறுதித்தன்மை மிகவும் உறுதியாக இருப்பதால் இன்னொரு அணை கட்டுவதற்கான அவசியம் ஏற்படவில்லை. இது மாதிரி ஏகப்பட்ட அணைகள் இந்தியாவில் இருக்கின்றன. இன்னொரு முக்கியமான அணை தென்னிந்தியாவில் எடுத்துக்கொள்ளலாம். அது நாகார்ஜுன சாகர் அணை. இந்த நாகார்ஜுன சாகர் அணை தெலுங்கானாவின் முக்கியமான அணைக்கட்டாகும். இது கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறது. இதன் கொள்ளளவானது 312 டிஎம்சி. அதாவது மேட்டூர் அணையை போன்று 3 மடங்கிற்கு மேல் இது பெரியது. இந்தியாவின் மிக பெரிய அணைக்கட்டுகளில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இது பாசனத்திற்கு மட்டுமல்லாது மின்சார உற்பத்திக்கும் பயன்படுகிறது. பல மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் இது ஆதாரமாக விளங்குகிறது.
இந்த இரண்டு அணைக்கட்டுகளையும் நாம் ஒப்பீடு செய்து பார்த்தால் ஒப்பீட்டுக்கான அம்சங்கள் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டது, எவ்வளவு கொள்ளளவு, எந்த மாநிலம், இதனுடைய பயன்பாடுகள் என்னென்ன என்பதை பற்றியதாகும். நதி என்று எடுத்துக்கொண்டால் மேட்டூர் அணை காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டது, நாகார்ஜுன சாகர் கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்பட்டது. கொள்ளளவு மிக முக்கியமான அம்சமாகும். மேட்டூர் அணை நாகார்ஜுன சாகர் அணையை விட 3 மடங்கு சிறியது. மேட்டூர் அணையின் கொள்ளளவு 93.4 TMC என்பதே. ஆனால் நாகார்ஜுன சாகர் அணையின் கொள்ளளவானது 312 TMC என்பதாகும். இது மேட்டூர் அணை தமிழ்நாட்டில் இருக்கிறது, நாகார்ஜுன சாகர் தெலுங்கானாவில் இருக்கிறது. மேட்டூர் அணையின் பயன்பாடு பாசனமும் குடிநீரும் முக்கியமான செயல்பாடுகளாக இருக்கிறது. நாகார்ஜுன சாகர் மின் உற்பத்திக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இவ்வாறு நாம் அணைக்கட்டுகளை ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ளலாம். மிக முக்கியமான ஒப்பீடானது அதன் கொள்ளளவு டிஎம்சியால் அளக்கப்படுகிறது. டிஎம்சி என்பது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது 100 கோடி கன அடி. சோ இதை வைத்தே அணையின் கொள்ளளவு கணக்கிடப்படுகிறது. இந்த அணை எல்லாம் ஒன்றும் இந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்பங்கள் அல்ல. இந்தியாவில் கிராண்ட் அணைக்கட்டு என்ற அணைக்கட்டு இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது. இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பே காவிரி ஆற்றின் குறுக்கே இந்த அணையானது கட்டப்பட்டது. இந்த காவிரி ஆறு மூலமாகவே தமிழ்நாடு இன்றளவும் சிறந்து விளங்குகிறது. இந்த காவேரி ஆறு எவ்வாறு சிலப்பதிகாரத்தில், அதாவது இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தில் இது சிறப்பித்து கூறப்படுகிறது என்றால், ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே நம்மால் சொல்ல முடியும். இப்பொழுது அந்த சிலப்பதிகாரத்தில் ஒவ்வொரு இடத்திலுமே காவிரியின் சிறப்பு இருக்கும், காவிரியின் ஆற்றை பற்றிய சிறப்பு இருக்கும். அந்த காவிரி ஆற்றை கொண்டு மன்னன் எவ்வாறு மக்களை நல்வழிப்படுத்தினான், அப்பொழுது படகு போக்குவரத்து துறை எப்படி இருந்தது, கப்பல் போக்குவரத்து துறை எப்படி இருந்தது, தமிழ் மன்னர்கள் காற்றை எப்படி கையாண்டார்கள், இந்த காற்றை கையாண்டு எவ்வாறு கப்பல்களை கட்டினார்கள், கப்பல் மூலமாக எப்படி வணிகத்தை மேம்படுத்தினார்கள், எப்படி உலகம் முழுவதும் அனைத்து மக்களிடையே அவர்கள் வணிகம் செய்து வந்தார்கள் என்பது எல்லாமே நமக்கு இந்த சிலப்பதிகாரத்தின் மூலமாக நன்கா விளங்கும். அதில் ஒரு இடத்தில் காவிரியை பற்றி இளங்கோவடிகள் சொல்லும் பொழுது, மருங்கு வண்டு சிறந்தார்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயல் கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி, கருங்கயல் கண் வழித்தொல்கி நடந்தனவெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி என்று குறிப்பிடுகிறார். அதாவது காவேரி ஆறு சமவெளி பகுதியில் பாய்ந்தோடுகிறது. அப்பொழுது 2 கரைகளிலும் மிகப்பெரிய மரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த பூக்கள் மரங்களிலிருந்து உதிர்ந்த பூவானது காவிரி ஆற்று நீரின் மேலே ஒரு மலர் படுக்கையை போல இருக்கிறது. அந்த மலர் போர்வையை போர்த்தி கொண்டு இந்த காவேரி நடக்கின்றாள். அந்த மலருக்கு வண்டுகள் வந்து ரீங்காரமிடுகின்றன. அவ்வாறு வண்டுகள் வந்து ஆர்ப்பரிக்க அந்த மலர்களையே போர்வையாக போர்த்தி கொண்டு நடக்கின்ற காவேரியானது ஏன் சிறந்து விளங்குகின்றாள் என்றால், அந்த அப்பொழுது ஆண்ட மன்னர்களை காவேரியுடைய கணவனாக சித்தரிக்கின்றார்கள். சோ அந்த மன்னன் செங்கோல் வளையாமல் ஆட்சி செய்கின்றான். அதனால் இந்த காவேரி ஆறு மிகவும் கம்பீரமாக நடந்து செல்கிறது என்பதே இந்த கருத்தாகும். சோ நடந்தாய் வாழி காவேரி என்பது மிக முக்கியமான ஒரு சொலவடையாக தமிழகத்தில் இருக்கின்றது. இந்த பாடல் காவேரி நதியை ஒரு பெண்ணாக கற்பனை செய்து புகழ்கிறது. அவள் அழகும் ஒளியும் வளமும் மிகுந்ததாக வர்ணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவள் ஓடும் நாட்டின் அரசன் நீதியுடன் ஆட்சி செய்ததை புகழ்கிறது. இந்த சோழர்கள் ஆட்சியிலேயே இந்த காவேரி ஆறும் தமிழ்நாடும் மிக சிறப்பு பெற்றன. இந்த சோழர்கள் காலம் என்பது மிகவும் பொற்காலமாகவே கருதப்படுகிறது. இவர்கள்
தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு காஞ்சிபுரம், வேங்கை, கலிங்கம் வரை சென்று அரசாட்சி நடத்தியிருக்கிறார்கள். வடக்கே கலிங்கம் வரை சென்றிருக்கிறார்கள். இங்கே சாளுக்கியர்களை தோற்கடித்திருக்கிறார்கள். இமயவரம்பன் நெடுஞ்செழியன் என்ற சேர மன்னன் இமயமலை வென்று வரை சென்றிருக்கின்றான். இமயமலை சென்று கல் எடுத்து கொண்டு வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டியதாக சேரர்களின் வரலாறு ஒன்று சொல்கிறது. இந்த சேர சோழ பாண்டியர்களின் அரசானது தென் இந்தியாவில் மிக சிறப்பான ஆட்சி முறையாக கருதப்படுகிறது. இவர்கள் இந்தியாவில் மட்டும் ஆட்சி செய்யவில்லை, ஸ்ரீலங்கா முழுவதும் இவர்கள் கட்டுப்பாட்டிலேயே இருந்திருக்கிறது. இந்த சோழர்கள் தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வாணிகம் செய்திருக்கிறார்கள். கப்பல் மூலம் சென்றிருக்கிறார்கள், காற்றை கையாண்டு இருக்கிறார்கள். படகு, கப்பல் என அனைத்து அளவுகளிலும் அவர்கள் கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்தி இருக்கிறார்கள். வாணிகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். பண்டமாற்று முறையை அவர்கள் எவ்வாறு செல்வ செழிப்பு மிக்கதாக மாற்றினார்கள் என்பதற்கெல்லாம் காப்பியங்கள் உறுதுணையாக இருக்கின்றன நமக்கு. இந்த இவ்வளவு சிறப்பான சோழர் ஆட்சி காலத்தில் இந்த கல்லணையானது கட்டப்பட்டது. இந்த கல்லணை கட்டப்பட்ட ஆண்டு கிபி 2ஆம் நூற்றாண்டு, அதாவது 2000 ஆண்டுகள் தாண்டி ஒரு கட்டமைப்பு இன்று வரை செயல்பாட்டில் இருக்கிறது. அதற்கு உலகத்தின் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இந்த கிராண்ட் அணைக்கட்டு என்பதே ஆகும். இது உலகின் மிக பழமையான அணைக்கட்டுகளில் ஒன்று. காவிரி நதியின் பெருமைகளை எல்லாம் பேச வேண்டும் என்றால் கல்லணையின் சிறப்பு பற்றியும் நாம் பேசியே ஆக வேண்டும். காவிரி தமிழகத்தின் தாய் என்றால் அந்த கல்லணையானது அந்த தாயின் நீரை பகிரும் கருவியாகவே இது இருக்கின்றது. இந்த கல்லணை தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நீர்ப்பாசன அமைப்பாக கருதப்படுகிறது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டாலும் இன்று வரை பயன்பாட்டில் இருப்பதே இதன் சிறப்பான அம்சமாகும். கல்லணை நீரை சேமிக்காது, ஆனால் டிஎம்சி அளவில் 100 கோடி கன அடி அளவில் வரும் தண்ணீரை கால்வாய்கள் மூலமாக பகிர்ந்து அளித்து வெள்ளம் வராமல் பாதுகாக்கிறது. இந்த வெள்ளம் வராமல் பாதுகாத்து கால்வாய்கள் மூலமாக நீரை விவசாயத்திற்கு மாற்றி கொடுக்கின்றது. இந்த வேலையை 2000 வருடங்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதே கல்லணையின் மிக சிறப்பான அம்சமாகும். இது கட்டப்பட்ட இடமானது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ளது. காவிரி நதியின் மீது அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் விவசாயத்திற்கு இது மிக முக்கிய காரணியாக விளங்குகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால் சோழனால் இந்த கல்லணை கட்டப்பட்டது. விவசாய வளர்ச்சியை மனதில் கொண்டு இந்த கல்லணை உருவாக்கப்பட்டது. இந்த கரிகால் சோழனுக்காக தமிழக அரசால் திருச்சிக்கு அருகில், அந்த கல்லணைக்கு மிக அருகில் ஒரு மணி மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அந்த மணி மண்டபத்துக்கு அருகில் இந்த சிலையை காணலாம். இந்த யானை சிலையின் மேல் கரிகால் வளவன் அமர்ந்து நாட்டை திருவிழா வருவது போல அமைத்திருக்கிறார்கள். இது நீரை சேமிப்பதற்கான முறை அல்ல, நீரை திசை மாற்றி பயன்படுத்துவதற்கான முறையாகும். இது விவசாய நிலங்களுக்கு நீர் எவ்வாறு கடைமடை வரை சென்றடைய வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அணை திகழ்கிறது. ஏலாதி என்னும் நூல் தமிழக மக்களின் வாழ்வியல் விழுமியங்களை கூறுகிறது. எவ்வாறு ஆண்களும் பெண்களும் சரிசமமாக அவர்களை வேலைகளை பகிர்ந்தளித்து கொண்டார்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை எவ்வாறு அவர்கள் கடைபிடித்தார்கள், நீரை எவ்வாறு சேமித்து வைத்தார்கள், சேமித்து வைத்த நீரை எவ்வாறு கால்வாய் வழியாக வயல்களுக்கு சென்று எடுத்து சென்றார்கள், அதன் மூலம் எவ்வாறு பயிர் வளம் மேம்பட்டது, அந்த பயிர் வளங்களின் மூலம் இவர்களுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு முன்னேறியதாக இருந்தது என்றால் உலக அளவில் மிகச்சிறந்த ஒரு இடத்தை தமிழக மக்கள் பிடிக்கும் அளவிற்கு அவர்களுடைய விழுமியங்கள் இருந்திருக்கின்றன. இந்த அணையானது முழுவதும் கற்களால் கட்டப்பட்டது. ஃபவுண்டேஷனில் இருந்து மேசன்ரியிலிருந்து அப்பார்ட்மெண்ட், பியர், ரெகுலேட்டர்ஸ் இவை அனைத்திற்குமே கற்களே மூலாதாரமாக பயன்படுத்தப்பட்டது.
இது இயற்கை சார்ந்த தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. மிக முக்கியமாக சிமெண்ட் இந்த அணை கட்டுவதற்கு பயன்படுத்தப்படவில்லை. இந்த அணை கட்டுவதற்கான கற்கள் அருகில் உள்ள மலைப்பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டன. திருச்சி மற்றும் அதன் சுற்று வட்டார மலைப்பகுதிகளிலிருந்து கிரானைட் கற்கள் வெட்டி கொண்டு வரப்பட்டன. வெட்டிய கற்கள் அங்கிருந்து அப்படியே எடுத்து வரப்படவில்லை. வேண்டியதை மட்டும் செதுக்கி அதன் மூலம் வேண்டாத கற்களை அங்கேயே போட்டுவிட்டு மிகச்சரியான கற்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவர்கள் அணை கட்டும் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அந்த கொண்டு வரும் இடத்திற்கும் அந்த கிரானைட் கல் வெட்டி எடுத்ததற்கும் அணை கட்டுமான பணிகள் நடந்த இடத்திற்கும் ரோடு வசதிகள் அப்பொழுதே மேம்படுத்தப்பட்டன. மிகச்சிறிய உளியிலிருந்து பெரிய உளி வரை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் மிகப்பெரிய கிரேன்களோ மற்ற உபகரணங்களோ பயன்படுத்தப்படவில்லை. வெடி மூலம் பாறையை வெடித்து பிளந்தார்கள். பிளந்த கற்களை வேண்டுமளவு செதுக்கினார்கள். செதுக்கிய கற்களை மனிதர்கள் மூலமாகவோ மிருகங்கள் மூலமாகவோ யானை குதிரை மாடுகள் மூலமாகவோ வண்டியின் மூலம் இழுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு கற்களாக சேர்ந்து அந்த கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக இலகுவாக அடுக்கி அந்த அடுக்கு மிகவும் ஒரு கல்லோடு ஒரு கல் பொருந்தி இருக்குமாறு செய்து அணையை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த அணைக்கான அடித்தளம் என்பது பாறையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாறைக்கு மேல் கட்டப்பட்டதால் பவுண்டேஷன் மிக ஆழமாக போவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. இந்த கல்லணையின் மிக முக்கிய பரிமாணங்கள் அளவுகளானது நீளம் 329 மீட்டர், அகலம் 20 மீட்டர், உயரம் 5.4 மீட்டர். இந்த கட்டுமானத்திற்கு 329 மீட்டர் நீளம், 20 மீட்டர் அகலம், உயரம் 5.4 மீட்டருக்கான அவ்வளவுமே கற்களால் மட்டுமே செதுக்கப்பட்டது. அவ்வளவுமே கற்களால் மட்டுமே கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது காவிரி நதியின் குறுக்காக கட்டப்பட்டது. நீரை பல கால்வாய்களாக பிரித்து இது ஒரு டைவர்சன் வியராக விளங்குகிறது. காவிரி டெல்டா பகுதிக்கு தண்ணீரை சமமாக பகிர்ந்து அளிப்பதே கல்லணையின் மிக முக்கியமான பங்காகும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த கல்லணையின் விவசாயத்தின் பங்கு மிக முக்கியதாகும். அரிசி உற்பத்தி இதனால் அதிகரித்தது. கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பணப்பயிர்கள் வளர்த்தெடுக்க முடிந்தது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக தஞ்சாவூரும் திருச்சியும் விளங்குவதற்கு கல்லணையே மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. இது பழமையான பொறியியல் அதிசயம் என்றால் அதிசயம் அது இரண்டாம் கருத்துக்கு இடமே கிடையாது. இது இயற்கையான ஓட்டத்தின் முறையை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கிறது. நீண்ட கால நிலைத்தன்மை இந்த கட்டிடத்தில் இன்று வரை நிலைத்திருப்பதே இதன் பெருமையாக கருதப்படுகிறது. இது இந்த கல்லணையின் பொறியியல் அமைப்பை நாம் நவீன கால அணைகளோடு பொருத்தி பார்த்தால் எந்த பொருளை வைத்து கட்டப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்டது, என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது என்று பார்த்தால் கல்லணையை முழுவதும் கருங்கற்களாலேயே வைத்து கட்டினார்கள். நவீன அணைகள் கட்டுவதற்கு காங்கிரீட்டே மூலாதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. இதன் கல்லணை கட்டியதன் நோக்கம் அந்த ஆற்றின் நீரை ஆற்றின் திசையை மாற்றினார்கள். ஆனால் நவீன கால அணைகளில் வாட்டர் ஃப்ளோங்கிறது அந்த திசையை மாற்றலாம் முடியாது. ஜஸ்ட் அதே ஃப்ளோல நம்ம சேமிச்சு வச்சு எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. தொழில்நுட்பம் கல்லணை மிக எளிமையான தொழில்நுட்பத்தை வைத்தே கட்டியிருக்கிறார்கள். ஆனால் நவீன அணைகளில் தொழில்நுட்பம் மிகவும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் கல்லணையில் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அதாவது அழுத்தம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் இந்த அழுத்த விசை கற்களை கொண்டு சரிசமம் செய்திருப்பார்கள். ஆனால் நவீன கால கட்டுமானங்களில்
இந்த அழுத்த விசையை தாண்டி இழுவிசை இருக்கிறது, தள்ளு விசையும் இருக்கிறது. அதனால் அதை சரி செய்வதற்கு இன்னும் அடிஷனலாக கம்பியை போட வேண்டியதாக இருக்கிறது. இந்த கற்களும் சாதாரணமான கற்கள் அல்ல. கிரானைட் கற்களுக்கு என்று என்ன ஸ்பெசிபிகேஷன் இப்பொழுது நாம் எழுதி வைத்திருக்கின்றோமே அதில் இம்மி அளவும் பிசகாமல் அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் இன்றளவும் ஒத்து போகின்றது. பிரிட்டிஷ் காலத்தில் சர் ஆர்தர் காட்டன் என்பவர் இந்த கல்லணையை மறுபடியும் மேம்படுத்தினார். புதிய கால்வாய்கள் சேர்க்கப்பட்டன. இதனால் நீர் விநியோகம் மிகவும் மேம்பட்டது. கலாச்சார முக்கியத்துவமானது இது தமிழர்களின் பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது. மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இது விளங்குகிறது. இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது என்பதே மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். வெள்ள கட்டுப்பாட்டுக்கு இது முக்கியமான இடமாக இந்த கல்லணை இருக்கிறது. நீர் மேலாண்மை எவ்வாறு எடுத்து செல்லப்பட்டது என்பதற்கு இந்த கல்லணையே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்ததாக இந்த அணை என்று கட்டப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை திகழ்கிறது. சுற்றுச்சூழலுக்கு என்று இது எந்த விதமான பிரச்சனையையும் ஏற்படுத்தவில்லை. இப்பொழுது நாம் ஒரு அணை கட்டினால் முதலில் நாம் சிந்திப்பது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஃபேக்டர், எந்த அளவு சுற்றுச்சூழலை அது சிதைக்கிறது, அந்த இடம் எந்த அளவிற்கு வீணாக போகிறது, அந்த இடத்திலிருந்து மக்களை எவ்வாறு அப்புறப்படுத்துவது, என்னென்ன பொருள்கள் நம்ம தயாரிக்க வேண்டும், அந்த தயாரிப்புகளினால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது காங்கிரீட் வைத்து நம்ம ஒரு கட்டுமானம் எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமானது சிமெண்ட்டும் கம்பியும் வேண்டும். சிமெண்ட் தயாரிக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை இப்பொழுது என்ன இருக்கிறது என்றால் எவ்வளவு சிமெண்ட் தயாரிக்கிறோமோ அதே அளவு கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகிறது. அந்த கார்பன் டை ஆக்சைடு சுற்றுச்சூழலை மிகவும் பாதிக்கிறது. தோராயமாக 7 to 8% கார்பன் டை ஆக்சைடு உலகத்தில் சிமெண்டினால் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இங்கு அப்படி இல்லை. சிமெண்ட் கல்லணை கட்டப்படும் பொழுது சிமெண்ட் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அதனால் அந்த பிரச்சனை இல்லாமலே சென்று விட்டது. இன்றளவும் அந்த பிரச்சனையை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் தடுத்து விட்டது. நீர் மழை காலங்களில் வீணாவதை இந்த அணை தடுக்கிறது. நிலையான வளர்ச்சிக்கு இது உகந்ததாக இருக்கிறது. இயற்கையை சமநிலைப்படுத்தி வைத்திருக்கிறது. மழை காலங்களில் வெள்ளத்தை தடுப்பதற்கும் வறட்சி காலங்களில் தண்ணீரை பயன்படுத்துவதற்கும் இது மிக உறுதுணையாக இன்று வரை செயல்பட்டு வருகிறது. இன்று என்ஜினியர்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களானது வடிவமைப்பு எப்பொழுது நாம் டிசைன் செய்தாலும் எளிமையான வடிவமைப்பை செய்தால் அது உறுதியான தன்மையுடன் இருக்கும் என்பது. டியூரபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம நார்மலா ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு 100 வருஷம் சொல்றோம் அப்படின்னாக்க வாட்டர் ரீடைனிங் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு 100 வருஷத்துக்கும் கம்மியா தான் அதனோட லைஃப் டைம் சொல்ல முடியும். ஆனா இது மாதிரி கட்டுமானங்கள் நமக்கு 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் இல்ல, 1000 வருஷம் இல்ல, 2000 வருஷத்தை தாண்டியும் அது நீடிச்சு இருக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்குது. சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் இல்லாம இது பயன்பாட்டில் இருக்குது. இது கல்லணை அப்படிங்கிறது ஒரு அணை மட்டுமல்ல, இது தமிழக மக்களின் அறிவின் சின்னமாக கருதப்படுகிறது. அதற்கு இந்த டைவர்சிஃபைடு வியரே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதுவும் முழுக்க முழுக்க கற்களாலாகவே செதுக்கப்பட்டிருக்கிறது. இது அப்சைடுல இருந்து வர்ற தண்ணியானது இங்க தேங்கி இங்கிருந்து இந்த கால்வாய்கள் மூலமாக நம்ம விவசாய நிலங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. இந்த கெனால் நெட்வொர்க் அதே மாதிரி அந்த கெனால் நெட்வொர்க் மூல பயன்படக்கூடிய ஏரியா இது எல்லாமே இந்த படத்தில் நாம் பார்க்கலாம். இந்த காவேரி பேசின் அப்படிங்கிறது ஒகேனக்கல் தாண்டினதுக்கு, தர்மபுரி மாவட்டத்துல ஒகேனக்கல் தாண்டினதுக்கு அப்புறம் ஈரோடுக்கு அப்புறம் அடுத்தது
திருச்சி தஞ்சாவூர் ஏரியா போயிடும். அந்த திருச்சியில மாயனூர் பேரேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது ஒரு சின்ன செக் டேம். அதை தாண்டி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உய்யக்கொண்டான் வாழ்க்கை அப்படிங்கிறது கால்வாய்ங்கிறது பெரிய கால்வாயா இருக்கு. அந்த உய்யகொண்டான் கால்வாய் அந்த இடத்துக்கு பக்கத்துலதான் இந்த கிராண்ட் அணைக்கட் கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து 3 முக்கியமான இடத்துக்கு இந்த தண்ணியை சிறு சிறு கால்வாய்கள் மூலமா பிரிச்சு கொண்டுகிட்டு போறாங்க. அது வந்து ஓல்டு டெல்டா அப்படிங்கிறது ஒரு ஏரியா. ஓல்டு டெல்டாக்கும் நியூ டெல்டாக்கும் இடையில வெண்ணாறு டெல்டா இருக்குது. அதுக்கு அடுத்தது கடைசியில் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த நியூ டெல்டா. ஸோ இந்த கிராண்ட் அணைக்கட் அதாவது கல்லணை மூலமா தண்ணி மழை காலத்துல தண்ணியை சேமிச்சு அந்த சேமிச்ச தண்ணியை வந்து வெள்ளம் வராம தடுத்து எப்படி எல்லா இடத்துக்கும் சரிசமமா கால்வாய் மூலமா கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிறதே வந்து இந்த புகைப்படத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சங்க இலக்கியங்கள்ல காவிரியை பற்றி மட்டும் சொல்லல, கல்லணையை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல இந்த கரிகால் சோழன் காவிரி கரைகளை எவ்வாறு செட்டப் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதுல பட்டினப்பாலை, புறநானூறு ஆகிய நூல்கள் எல்லாம் இந்த காவிரி நீர், கரிகால் சோழன், கல்லணை எல்லாமே அதனுடைய சிறப்புகள் எல்லாமே பேசப்படுகிறது. கரிகால் சோழனின் சாதனைகள் பட்டினப்பாலையில சொல்றாங்க. காவிரி நீர்ப்பாசன வளர்ச்சி எவ்வாறு மேம்பட்டு இருந்தது என்பதை பட்டினப்பாலை மிக அழகாக விளக்குகிறது. புறநானூறு காவிரி வளம், விவசாயம் எவ்வாறு செழித்திருந்தது, மன்னன் எவ்வாறு நீர்ப்பாசன முயற்சிகளை மேற்கொண்டான் என்பதெல்லாம் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மணி மண்டபமானது கரிகால் சோழனுக்காகவே கட்டப்பட்ட மணிமண்டபமாகும். கல்லணைக்கு பக்கத்தில் முக்கொம்பில் இந்த மணிமண்டபம் அமைந்துள்ளது. இந்த மணிமண்டபத்துக்கு உள்ளே கரிகால் சோழன் எவ்வாறு அந்த அணையை கட்டினான், அந்த கட்டிய பிறகு அது எவ்வாறு மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது, பொதுமக்கள் எந்த அளவு மன்னனோடு ஈடுபாடு கொண்டிருந்தார்கள், மன்னனின் வார்த்தைகள் எந்த அளவு சாசனமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பதெல்லாம் சித்திரங்களாக வரையப்பட்டிருக்கின்றன. நீரை கட்டுப்படுத்தியவன் நாட்டை வளமாக்கினான். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கரிகால் சோழன் கல்லணையை கட்டி தமிழக இலக்கியங்களில் நீங்காத இடம்பெற்று விளங்குகின்றார். தமிழக மக்களின் பொறியியல் அறிவுக்கு, அவர்களின் ஆட்சி முறைக்கு, அந்த மக்களின் வளத்திற்கு இந்த கல்லணை மிக பிரம்மாண்டமான சின்னமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. திருக்குறளையும் தமிழக மக்களையும் பிரித்து பார்க்கவே முடியாது. திருக்குறளில் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் நீரின் முக்கியத்துவம் பற்றி திருவள்ளுவர் சிறப்பாக சொல்லியிருப்பார். அதில் ஒரு குறள், நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்பதாகும். அதாவது நீர் இல்லாமல் உலகம் இயங்காது, அது அனைவரும் தெரிந்ததே. நம்ம எல்லாத்துக்குமே இப்ப தெரியும். இப்ப அடுத்தது ஒரு வார் வருது அப்படின்னாக்க, தேர்ட் வேர்ல்டு வார் வருது அப்படின்னா அந்த வார் வந்து முக்கியமான காரணம், அது முக்கிய கருப்பொருள் வந்து தண்ணீரா தான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த தண்ணீருக்கு மிக முக்கிய காரணம் மழை தேவைப்படுகிறது. அந்த மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் மக்களின் வாழ்க்கை முறையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்பதையே நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நாம் ஒழுக்கம், சிறப்பு, வாழ்வியல் முறை, இது இந்த மன்னனின் சிறப்பு, அந்த மன்னனின் சிறப்பு, இந்த மக்களின் சிறப்பு என்று எதையெல்லாம் கூறுகின்றோமே அவ்வளவிற்குமே நீர் என்பதே மிக முக்கியமான ஒரு காரணியாக விளங்குகிறது. அடுத்த குறளில் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அதாவது மழை பெய்யவில்லை என்றால் மக்களின் வாழ்க்கை முறை கெட்டு போகும், ஆனால் அதே மழைதான் அவர்களை உயர்த்தவும் செய்கிறது என்பதே இந்த குறளின் பொருளாகும். இதன் மூலம் மழையும் மழை நீரும் மனித வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு அழிவை தரக்கூடியது, அல்லது அதே மழை நீர் எந்த அளவிற்கு வளர்ச்சியை தரக்கூடியது, அந்த வளர்ச்சியை தீர்மானிக்கும் சக்தியாக எந்த அளவிற்கு மழை நீர் மேலாண்மை இருக்கும் என்பதெல்லாம் இந்த
அந்த திருக்குறள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். மனிதனின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம் என்பதாகும். இந்த உணவு, உடை, இருப்பிடம் என்பது அனைத்திற்குமே நீர் மேலாண்மை என்பதே பேஸாக இருக்கும். அந்த நீர் இல்லாமல் உணவு இல்லை, உடை இல்லை. இவை அனைத்திற்குமே அந்த இவை அனைத்திற்கும் கொண்டு மனித வாழ்க்கை சிறப்பாக இயங்க வேண்டும் என்றால் நீர் மேலாண்மை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நீரை அந்த காலத்து சோழ மன்னர்கள் எந்த அளவிற்கு மேலாண்மை செய்தார்கள் என்பதற்கு அந்த காலத்தில் கட்டப்பட்ட வெட்டப்பட்ட ஏரி, குளங்கள், கால்வாய்கள் எல்லாமே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அணைக்கட்டுக்கு அடுத்து சிறிய அணை என்றால் அது ஏரி ஆகும். அந்த ஏரி என்பது மழை நீரை சேகரிக்கும் மிகப்பெரிய நீர்நிலைகளாக திகழ்ந்திருக்கின்றன. கிராம மக்களின் மிக முக்கிய நீர்வள ஆதாரமாக இந்த ஏரிகள் திகழ்ந்திருக்கின்றன. இந்த ஏரிகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு சரமாரி ஏரி முறை இருந்திருக்கிறது. நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு இந்த ஏரிகள் உதவியாக இருந்திருக்கின்றது. இந்த ஏரிகள் கால்வாய் மூலமாக ஏரி நீர் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆறுகளிலிருந்து நீரை விவசாய நிலங்களுக்கு இந்த கால்வாய் மூலமாக எடுத்து சென்றிருக்கின்றார்கள். காவிரி டெல்டா பகுதியில் விரிவான கால்வாய் அமைப்பு முறை இருந்திருக்கிறது. இதன் மூலம் நீர் சமமாக அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்கின்றது. குளங்கள் மற்றும் குட்டைகள் இருந்திருக்கின்றன. இந்த குளம் மற்றும் குட்டைகளானது சிறிய அளவில் நீரை சேமித்து வைப்பதற்கான ஒரு ஆதாரமாக இருந்திருக்கின்றது. இந்த குளத்தில் சேகரிக்கப்பட்ட நீரானது குடிநீருக்கும் மற்றும் பாசனத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கோவில் குளங்கள் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன. இன்றளவும் அனைத்து கோவில்களிலும் இந்த தமிழ்நாட்டில் கோவிலுக்கு முன்பாக குளங்கள் இருக்கின்றன. இந்த குளங்களை சீராக பராமரித்தாலே மழைநீர் சேகரிப்பு என்பது மிகச் சிறப்பாக எடுத்துச் செல்லப்படும். சோழர்களின் நீர் மேலாண்மை அமைப்புகள் மிகவும் அறிவியல் சார்ந்தவை. அவர்கள் மழை நீரை எவ்வாறு சேமித்தார்கள், அந்த சேமித்த நீரை எவ்வாறு விநியோகம் செய்தார்கள், அந்த விநியோகம் செய்யப்பட்ட நீரானது எவ்வாறு நிலத்தடி நீர் உயர்வதற்கு பாதுகாப்பாக இருந்தது, இவை அனைத்தையும் எவ்வாறு சிறந்த முறைகளில் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதெல்லாமே நமக்கு ஆவணங்களாக நிறைய நூல்களில் நமக்கு இருக்கின்றன. இன்றளவும் தமிழ்நாட்டில் உள்ள பல ஏரிகள், கால்வாய்கள் மற்றும் அணைகள் போன்றவை சோழர்களின் திறமையை எடுத்து காட்டுகின்றன.